ஆக்சுவலா நம்ம லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யார்ட்டயாவது சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனா சொல்ல முடியாது. பர்சனலா ஒரு சில விஷயங்கள் வந்து சொசைட்டில கூட ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நடந்ததுனால ஒரு பயங்கரமான கோவம் இருக்கும். அது யார்ட்டயாவது கத்தி சொல்லணும். எல்லாருக்கும் கேட்கிற மாரி இந்த சொசைட்டிக்கே கேட்கிற மாரி கத்தி சொல்லணும். இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு கேட்கிற மாரி கத்தி சொல்லணும் அப்படின்ற மாரிலாம் எண்ணம்லாம் நமக்கு மனசுக்குள்ள இருக்கும். பட் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அப்புறம் நம்மளோட சரவுண்டிங்ஸ் இது எல்லாம் வச்சு நம்மளால வந்து இன்னொன்னு நம்மளோட ஃபேமிலி கமிட்மெண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளால எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளோட சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த மாரி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு பெர்சனலா நடந்த சில விஷயங்கள வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாரி லேர்ன் பண்ணிக்கிட்ட சில விஷயங்கள வந்து நான் ஆ எல்லார்கிட்டயும் கத்தி சொல்லி யாருக்கும் கேட்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியான்னு ஒரு பவர்ஃபுல் டூல் ஒண்ணு இருக்கு. ஸோ நமக்கு நடந்த சில விஷயங்கள வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டா, அது மத்தவங்களுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயங்கள நம்ம அவங்களுக்கு குடுக்கலாம். அண்ட் தென் நெறைய சக்சஸையும் ஷேர் பண்ணிக்க போறோம். பிளஸ் ஃபெயிலியர்ஸும் ஷேர் பண்ணிக்க போறோம். துரோகங்கள ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த மாரி நடந்த கசப்பான சம்பவங்கள், ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கத்துக்கிட்ட பெர்சனலா நான் ஒரு நாள் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த மாரி விஷயங்கள நான் சோசியல் மீடியால வந்து என்னோட சோசியல் மீடியால வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்ஸ்.